சொல்லுகிறேன். நேற்று, இன்று, நாளை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றை வெட்டிவிட்டு இன்னொன்று உங்கள் கையில் கிடையாது. இந்த 5 விதிகளை நீங்கள் மனதில் எடுத்துச் செல்லுங்கள். வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்பு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் விருதுநகர் வாழ் மக்கள் கேட்டு கேட்டு செவி தழும்பேறியவர்களாக இருக்கிறீர்கள். வெறும் ஜோக்குக்கு மட்டும் கைத்தற்ற ஆள் இல்லை நீங்க. நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை அமைதியாக கேட்டு அதை ஆராயக்கூடிய மனமும் படைத்தவர்கள் என்பதனை இந்த சபை நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவதை மிக அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் புத்தகத்தில் வாசித்ததை சொல்லுகிறேன். எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான். உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள். 45, 42, 50 திடீர்னு இறந்துறாங்க. ரொம்ப யோசிச்சு பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள். இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல். கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லி தருகிறேன். இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும். யோக பயிற்சி வேணும். ஏன்னா நம்மளை கவலையோட பார்க்கறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது. நாம சிரிச்சிட்டு இருந்தா அவங்க உம்முனாயிடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஒரு வேலை செய்வேன். சொல்லி தரவா? சரவணகாந்த் பார்க்கறாரு. உளவியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற ஆளு. சொல்லி தரவா? சாக்லேட் இருக்குல்ல, ஸ்வீட், அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். அதனால தான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது. நாம ஜெயிச்சுட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால ஸ்வீட் கொடுக்குறோமா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுருவேங்க. ரொம்ப சோகமா இருந்தாலும் ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன். ஒரு வாழைப்பழமாக சாப்பிட்டுருவேன். நான் எனர்ஜிக்காக. செத்துருவங்க. இல்லைன்னா நம்மளை செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க, தெரியுமா? இல்லையா? இருக்குதுங்க. சொல்றதுல என்ன பயங்கிற? நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. காலையில் 7 மணிக்கு ட்ரெஸ் பண்ணது. நிறைய ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 3வது ப்ரோக்ராம் வந்திருக்கிறேன். இப்போவே ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னா, காலேஜில் 7:45 மணிக்கு சைன் பண்ணும்போது எப்படி போவேன்? வீட்டிலேருந்து வானத்துலேருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன். அப்படி அப்படி வந்து கார் கதவை திறந்து பயோமெட்ரிக்ஸ் வச்சு கையெழுத்து போட்டு உள்ளே போய் கேபினில் அப்படி உட்காந்து கஞ்சி கலையத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அட்டண்டன்ஸ் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காருவோம். பாருங்களேன், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அந்த டீச்சர், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. பர்வீன், எஸ் மேம். என்ன டல்லாக இருக்கிற? உங்களுக்குமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆள் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். சாயந்தரம் வெளியில் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? நம் முகத்தில் ஒரு கவலையின் ரேகை வந்தவுடன் அவங்க அப்பாடா சரி. இந்த உலகத்தில் இருக்கிறோம் நாம. இந்த உலகத்தில் கவலைப்படாமல் எப்படி இருக்கிறது? நான் 2 முக்கியமான அந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மரத்தை காப்பாற்றிக்கோங்க, இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க, 2 விஷயம். கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண், அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவ. 97 இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா. பேரழகி. எப்போ? 97லயே. வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நம்ம ஊர்ல குறைவு. ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு
இந்த மாதிரி ஊரில் சுற்றிட்டு இருந்தோம்னா எப்படி 50 வயசுலேயே 60 வயசு மாதிரி தெரியும், 60 வயசுல 72 வயசு மாதிரி தெரியும், எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க. கிளாரா 97 வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நான் படிக்கிறேன் இறையன்புவனுடைய புத்தகத்தில். இறையன்பு இந்த தகவலை தருகிறார். அது ஒரு சொற்களஞ்சியங்க. அந்த மனிதர் அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் இருக்கு, மூளைக்குள் ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு, போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு, வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா கடந்துருங்க, படிச்சு தகவல் கொட்டி தீர்த்திருப்பான் மனுஷன். என் குரு அவர் சொல்றார், கிளாரா சொன்னாள், நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை. யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே. இன்னைக்கு உங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து இருக்கிறேன்ல, நல்லா தானே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க டிவோர்ஸ் வாங்கினீங்கன்னு. என்ன உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருதுல்ல 2 வாரத்துலயோ, அது 2 வாரத்துக்கு அப்புறமா வருதியா? செத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம். கிளாராவிடம் கேட்டார்கள், நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன். கிளாராவிடம் கேட்டார்கள், அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள்? கிளாரா சொன்னால், நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன். அதை நான் மறந்துட்டேயா. நமக்கு நாமளே சொல்லிக்கணும்ல மேடம். நான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன். நாடி மந்திரம் பிடிச்சி வச்சுக்கோங்க. 45 வயது கடந்து விட்டது எனக்கு. 40 ஆண்டு காலமாக இந்த உலகத்தை புரிந்து 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 வந்து ஒரு இடத்தில் நிற்கிறேன். என் அனுபவங்களே ஒரு புத்தகம் தான், அதுவே ஒரு ஆதிமரம் தான். அந்த ஆதி மரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன். ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும், அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே. The only person under the sky will help you is you. உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது. உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன, உன் பலம் என்ன, நீ எங்கே தோற்கிறாய் எங்கே ஜெயிக்கிறாய். எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் காட்டுவது அல்ல. கவலை கொள்ளாதிருங்கள். இந்த கவலை கொள்றது, நான் இதை சொல்லி இருக்கிறேன், நினைவுபடுத்துறேன். ஒரு காட்டுல இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா? கஷ்டம் இல்லை மேடம், பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல்ல. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை இது வரைக்கும், யூடியூப்ல வந்ததில்லை. எங்க அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கான முஸ்திபுகளில் எங்க குடும்பம் ஈடுபட்டிருந்த போது என்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் செய்ய வந்தவர்களிடம் என் தாயார் சொன்ன சொல் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பிள்ளை பொறுமைசாலி, ஆனா அதே சமயத்துல புத்திசாலி. எங்க அம்மா என்னுடைய பயோடேட்டா கொடுக்குறாங்கங்க. ஒரு பெண்ணை பெற்றவள் பாருங்களேன், 25 வருஷத்துக்கு முன்னால் இப்படி கொடுத்துருக்க முடியுமா? சொல்றாங்க, என் மகள் பொறுமைசாலி ஆனால் புத்திசாலி. பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு வந்துருவா. அப்பா அம்மா சொன்ன சர்டிபிகேஷனுங்க. நான் அப்படியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் அம்மா அப்படி நம்பினார் என்னை. பாருங்க, எப்படி எப்படி நம் வாழ்க்கையை நாம் கவலைகள் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதனை புத்தகங்களின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் நான் தெரிந்ததை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். பெரிய மழை, காடு, காட்டாறு ஓடுகிறது. எதிர்பார்க்கல எந்த உயிரினமும். அதுல ஒரு தேள் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல. பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது, உயிர் போகல. பக்கத்துல பாக்குது, அங்க ஒரு தவளை உட்கார்ந்து. தவளைக்கு நீந்தவும் தெரியும், நடக்கவும் தெரியும். அது எங்கேயும் இருக்கும். நாம தான் அந்த தவளை.
வெள்ளம் வந்தா என்ன, எது வந்தா என்ன, உயிரோடு இருக்கிறோம்ல, சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவளை. அது உட்காந்துட்டு இருக்கும்போது தேள் சொல்லுது, மிஸ்டர் தவளை ஆர் மிஸ் தவளை, என்னை இந்த ஆத்தை மட்டும் கடந்து விட்டுரு, இந்த தண்ணி போக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாமெல்லாம் தவளை புத்திசாலி தவளை தானே, நாம சொன்னோம், போ நீ தேளு, நீ கொட்டிட்டனா நான் மாட்டேன். தேள் பாருங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணிச்சு தவளைய. நாமெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிற ஆளுங்கிறதுக்காக சொல்றேன். நீனா லூசா, நான் ஏன் உன்னை கொட்ட போறேன், நான் கொட்டினா தான் நானும் செத்துருவேனே, நீ என்னை காப்பாற்றி மட்டும் விட்டுரு, நான் அந்த பக்கமா போயிடுவேன், இவ்வளோ ஆபத்தில் நான் உன்னை கொட்டுவேனா, நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்ச்சு. நாம் கன்வின்ஸ் ஆயிடுவோம்ல. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சு சார், முதுகில் ஏறிடுச்சு சார் தேள். இப்போ ஆற்றை கடந்து போயிட்டு இருக்கிறோம். தவளை தவளை ஆகிய நாம் தேளை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். நடு ஆற்றுல தண்ணி தழும்புது. அப்போ தேள் கொடுக்கு எடுக்குது. இப்போ தவளைக்கு பயம். தவளை சமாதானம் பேசுது தேள் கிட்ட, கொட்டிராத, ஜாகிரதையா கூட்டிட்டு போய் விட்டுறேன், எனக்கு நீந்த தெரியும், ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் செல்ஃப், கொட்டாத. அது கொடுக்க எடுத்துருச்சு. இதாங்க 2 அடியில ஆறு கடந்துருச்சுங்க. 2 அடிக்குள்ள கொட்டிருச்சுங்க தலையில டொங்குன்னு. இப்போ தேள் முழுகுது, தவளையும் முழுகுது. நாம எல்லாம் தான் தவளை. நம்ம என்ன சொல்லுவோம், டைலாக்கை நான் சொல்லவா? உன் வழிக்கு நான் வந்தேனா, நீ தானே என் வழிக்கு வந்த, என்னை காப்பாத்துன்னு சொன்ன, நான் காப்பாற்ற தானே செஞ்சேன், ப்ராமிஸ் பண்ணல கொட்ட மாட்டேன்னு, ஏன் கொட்டின, நீ ஏன் சாவர, நானும் சாவரம் பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சு. அது சொன்ன டைலாக் இல்லை இப்போ நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிற டைலாக். தேள் சொன்ன டைலாக் தான் இம்பார்ட்டன்ட். தேள் சொல்லிச்சு, கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு. இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் தெரியுமா? கூட இருக்கிறது தேளா பாம்பா. இப்போ தேள்னு நான் தவளைன்னு சொன்னது நாம, தேள்னு சொன்னது நாம. நாம தேள் இல்லை, நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சது, அந்த வாச்சதுக்கு வாச்சது, வேலையில சேர்றது, சேர்றதுலாம் சேர்றது, இது எல்லாம் தான் அந்த தேளு. கூட இருக்கிறது தேளா பாம்பா பன்னியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதுகுல ஏத்திக்க மாட்டோம்ல. இவ்வளவுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். நீ எங்க இருக்கிறியோ இரு, கூட நடக்கிறியா நடு. இந்த உலகம் தேளுக்குமானது தவளைக்குமானது, என் முதுகில் ஏறிக்கொள்ளாது. இந்த தெளிவு இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில கவலைகள் தீரும். கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே செத்து போகிறார்கள். நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வரிசை பட்டியலிடுகிறேன், கொஞ்சம் மேலால இருக்கும், ஆனாலும் நான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். முதல்ல ஏதான ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா உங்க லைஃப்ல, இதை ரொம்ப பார்க்காதீங்க. என்ன ஆகுது தெரியுமா? நான் இதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, ஆனா ஒரே ஒரு ரகசியம் தான், இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை. வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ். காலையில் எழுந்திருக்கிறீங்கல்ல, உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட பார்த்துக்கிறதுக்கு முன்னால இதை தேடுறீங்க. முதல்ல உயிரோட இருக்கிறோம், ஒரு மூச்சு வாங்குவோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம், நிதானமா என்ன இருக்குன்னு பார்ப்போம், அப்புறமா பார்ப்போமே. தூங்கும் போது 1 மணி 2 மணி, ஒரு பையன் என்கிட்ட கேட்கிறான், 1 ஹவர் கிளாஸ் சொல்லி உட்கார்ற, ஒரு நாள் போற மாதிரி இருக்குது, 20 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு நாள் போயிருது மேடம்.
இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது? நான் உங்க இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அது உங்களை வழிபடுத்தும். இத அவ்வளவு சீக்கிரமா நம்பிராதீங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, நீங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுங்களேன், ரியல் எஸ்டேட் பத்தி பேசுங்களேன். உங்க இன்ஸ்டாகிராம்ல, உங்க இமெயில, உங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் ரியல் எஸ்டேட்கான விஷயமா வரும். இல்லைன்னா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ரியல் எஸ்டேட் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது உங்களை கவனிக்கிறதா? ஆண்கள் கிட்ட நான் நிறைய 4 வருஷமா போராடிட்டேங்க, மேடையில பேசி பேசி. இதை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க வீட்டுல? நான் கேட்டேன், ஒரு சைக்காட்ரிக் சொன்னாரு, தனியா போக இப்பெல்லாம் ஆம்பளைங்க பயப்படுறீங்களா? நான் சொல்லவா, அது இல்ல உண்மை. இதை தனியா விட்டுட்டு போக பயம். இந்த கை தட்டுறதெல்லாம் பாதிக்கப்பட்டது, இல்லைன்னா பயப்படுறது. இன்னிலிருந்து இந்த புத்தக கண்காட்சியில் இன்னிலிருந்து ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன உறுதிப்பாடு, ஒரு சின்ன வாக்குறுதி. காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறோம்ல, குளிக்கிறோமா? ஏன் குளிக்கிறோம்? உடம்பு தூய்மையா இருக்கணும். வள்ளுவர் சொல்ற, புற தூய்மை நீரினால் வரும், அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும். உடம்பை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறீங்களோ இதையும் சுத்தமா வச்சுக்கோங்க. இப்போ நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ பார்க்கும் படத்தை பற்றி சொல், நான் உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ என்ன கூகுள் ஹிஸ்டரி வச்சிரு. இன்னொரு விஷயம் சொல்லவா, சொல்லக்கூடாது, நல்ல மங்களகரமான விஷயம். செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இதை தான் தேடுவானுங்க. இதை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலாமா? இன்னிலேருந்து கிளீன் பண்ணுங்க. பாஸ்வேர்டு இருக்குல்ல, அது மனைவிக்கு தெரிகிற மாதிரி வைங்க. மனைவிமார்கள் கணவனுக்கு தெரிகிற மாதிரி வைங்க. குழந்தைகள் ஃபோனை ஓப்பனாக வைக்கிற அளவுக்கு மன சுத்தமாகவும். இதில் வாழ்க்கையில் 2 விஷயம் தாங்க முக்கியம். அந்த தாய் மாதிரிங்க நான் சொல்லிட்டு போகிறேங்க, 2 விஷயத்தில் சூப்பராக இருங்க. 1 மெடிக்கலுங்க, மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கணுங்க. 2 சட்டத்தில் ரீதியில் ஃபிட்டாக இருக்கணுங்க, லீகலாக ஃபிட்டாக இருக்கணும். லீகலாக எங்கேயோ போய் சிக்கிக்க கூடாது. தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல, நம்ம குழந்தைகளுக்கு நாம கொடுக்கிற அதி அற்புதமான கிஃப்ட் என்ன தெரியுமா? தாயும் தகப்பனும் சேர்ந்து இருப்பது தான். அதை விட பெரிய கிஃப்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கவே முடியாது. அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? 2ம் உயிரோட இருக்கிறது. அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? கடன் வாங்காம இருக்கிறது. அம்மா அப்பா கடன் வாங்காம இருக்கு. இந்த கிஃப்டை நாம அவங்களுக்கு கொடுக்கணும். இது நமக்கு புரியணுமே. வாழ்க்கை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது? நான் இப்படி சொல்கிறேன். பிரச்சனை என்னன்னு பாருங்க. முதல்ல பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. 2 அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான கூறுகள் என்னன்னு பாருங்க. பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு, தீர்வுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாருங்க. இந்த 5 விஷயத்தையும் பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். எதன் அடிப்படையில் அந்த பிரச்சனைன்னு நீங்க முடிவு பண்றீங்கிறத கொஞ்சம் யோசிங்க. ஏனென்றால் பல நேரங்களில் அந்த கெப்பாசிட்டி இல்லாமலேயே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனை பண்ணிடுறோம். என் குடும்பத்தில் எனக்கு 2 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, இன்னொரு சித்தப்பா, 1 வீட்டு சித்தப்பா. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் நிற்க வச்சு எங்கள் அம்மா அறிவுரை சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த விபத்தெல்லாம் நடந்திருக்கா உங்கள் குடும்பத்தில்? வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு, சொன்னால் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க. இதில் என்னென்னா மாதம் வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்கு இவங்க 5 பேரும். டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு அறிவுரை சொல்லுவாங்க. 45 மினிட்ஸ். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நாங்கள் 5 பேரும் நிற்போம். எங்கள் அம்மா என்னை காட்டி தான் சொல்லும். இதுக்கு சொல்லுங்க, அடங்க மாட்டேங்க, இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு அறிவுரை சொல்லுங்க. அதில் அத்தனை பேரும் அறிவுரை சொல்லுவாங்க. நான் கேட்டுக்குவேன். என்ன கொடுமைனா, அதில் ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது. அது கூட வழி இல்லை, அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. இது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு நாம முடிவெடுப்போம். ஆனா அதுதான் தீர்வுன்னு நமக்கு புத்தி இருக்காது, அதை எடுத்துருவோம்.
முக்கியமா சித்தப்பா பெரியப்பான்னு இருக்கிறீங்கல்ல, உங்க அண்ணன் பையனோ தம்பி பையனோ பொண்ணோ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை உங்களிடத்தில் கேட்கின்ற பொழுது தயவு செய்து 2-3 நாள் தள்ளி போடுங்க. அதை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. எடுத்த வாக்கில் சொல்லி விட்டுறாதீங்க. சிலது மீன், சிலது மானு. மானு காட்டில் ஓடும், மீன் தண்ணியில் நீந்தும். நீங்கள் மீனை பிடிச்சி காட்டில் விட்டுறீங்க, மானை பிடிச்சி கடலில் விட்டுறீங்க. ஏன்னா பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றது புரியாது. ரொம்ப தெளிவாக சொல்லவா, இதை ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வு இல்லை, பிரச்சனையே என்னன்னே தெரியாது. இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தோமா இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் டீசல் லாரி கவுந்துருச்சு. எல்லாம் அந்த டீசலை பிடிச்சிட்டு போறாங்க. அது எவ்வளவு அபாயம், உயிரை விட முக்கியமா? அது போடுறதுக்கு வெஹிக்கிள் இருக்கா உங்ககிட்ட? எதனாலும் பிடிச்சுக்கணும், எதனாலும். எங்க சீற்றம்ங்க, கடல் சீற்றம்ங்க. சென்னையில ரெட் அலர்ட் போட்டாங்க, இன்னைக்கு புயல் வருதாமா அப்படின்ட்டு ஒரு 50 நின்று வேடிக்கை பார்க்குது கிட்ட போய். என்ன பண்ணுவீங்க? ஏன் அவர்கள் பார்க்கிறார்கள், ஏன் அவர்கள் பிடிக்கிறார்கள்? நான் சொல்லட்டுமா, ஏன்னு சொல்லட்டுமா? ஒரு புத்தகம் வாசிப்பதற்கான பழக்கம் இருந்தால் யாரும் இப்படி பின்னால் ஓடவே மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? நிதானமாக ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் அறியாமையிலும் மனதை உடலை காயப்படுத்துகின்ற எந்த விஷயத்திலும் நாம் ஈடுபடுவதே இல்லை. தெரியுமா? கவிதை புரிந்தவர்கள் மட்டும் சொல்கிறேன் நான். விழிப்பற்ற வேலைகளை செய்வதே இல்லை, கவிதை புரிகின்றவர். கவிதை புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க. நான் சொல்றது ரொம்ப மிகையா தெரியும் இல்ல, நான் சாதாரணமா சொல்றேன். இந்த கவிதை உங்களுக்கு புரியுதா பாருங்க. புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க, பெட்ரோல் பிடிச்சி பத்தி எரிஞ்சு 39 பேர் செத்த காயம் இன்னும் போலைங்க. முந்தா நேத்து தாங்க 42 பேர் டீசல் லாரியில மோதி சவுதி அரேபியால செத்து போனாங்க. தெரிந்தும் ஏன் அங்கே கொண்டு போய் நாம் விழுகிறோம் தெரியுமா? நமக்கான அந்த விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு எப்பொழுது வரும்? நான் சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பினால் வரும். தயவு செய்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று இரவு உணவு நேரத்தில் உணவு முடித்தவுடன் நல்ல புத்தகத்தை தொடர்ந்து 10 பக்கமாவது வாசிக்கின்ற நல்ல பழக்கத்தை குடும்பத்தில் மேற்கொள்ளுங்கள். இந்த கொள்ளிக்கட்டையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. இது 3வது கண். தெரியுமா உங்களுக்கு? இது 3வது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கு. நான் ஒரு பெண்ங்க, என்னை யாராவது இப்படி குருன்னு பார்த்துட்டு இருந்தா எனக்கு பிடிக்காதுங்க. அதுக்கு பயிர்ப்புன்னு பேரு. முக்காலம் பார்த்துட்டு இருக்கு எனக்கு என்ன ஒரு கண். ஆண்களுக்கும் அதே பயிர்ப்பு தான். பயிர்ப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது தான். நான் எப்படி புரிய வைக்கிறது உங்ககிட்ட? இந்த கேட்ஜெட்டை விட புனிதமானது, இந்த கேட்ஜெட்டை விட மிக மிக விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியது புத்தகம். ஒரு புத்தகத்தை படிக்கிறேங்க, ஒரு திருக்குறள்ல ஒரு குறள் படிக்கிறேங்க, நிலம் நகருதுங்க. புரிஞ்சுக்கிட்டேனா? செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். புரிஞ்சிருச்சுன்னா இங்க வெடிக்குதுங்க. அதனால்தான் அவை சொன்னால், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்தது குறள். புரியணுமே. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும். எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டா கெட்டுறோம்பா. செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யவில்லை என்றாலும் வாழ்க்கை கெட்டு போயிடும்பா. இதை சொல்கிறது குறள். நான் இப்படி சொல்றேங்க, 5 நிமிஷத்துல முடிக்கிறேன் பேச்ச. ஒரு மாதத்திற்கு முன்னால் சென்ற 6ஆம் தேதி அக்டோபர் 6 கனடா நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல புத்தகம் வாசிக்கல. நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்குறீங்கல்ல, நான் ஒரு 10-15 வருஷம் வாசிச்ச அனுபவத்தை இந்த 1 மணி நேரத்தில் டிட்பிட்ஸா சொல்லியிருக்கேன்ல. நான் வாசித்தது தானே சொல்லியிருக்கிறேன். திருக்குறளில் கவர்னன்ஸ் டொரண்டோ தமிழ் மன்றம் நடத்துது. உலகத்துல இருந்து எல்லா பகுதிகளில் வந்தாங்க. இந்தியாவில இருந்து நான் போறேன்.
ப்ரோக்ராம் முடிஞ்சது. சாப்பாடு டேபிள்ல உட்கார்ந்துருக்கோம். இதே அனுபவம் சாப்பாடு டேபிள்ல எனக்கு 2-3 தடவை நடந்திருக்கு. முன்னால உட்கார்ந்து சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க போற போக்கில் ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அப்பா, போற போக்கில் சொன்னேன். டொரண்டோல இல்ல, அமெரிக்காவில் ஒருத்தர் சொன்னார், 65 வயசு அவர் சொன்னார், பர்வீன், நீ சந்திக்கிற மனிதர்களிடத்தில் இதை போய் சொல்லுங்கண்ணா, இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை இருக்கிறது என்று போய் சொல். எல்லா விலையும் பணத்தோடு தொடர்புடையது அல்ல என்றும் போய் சொல். குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. படிக்க வேண்டுமா, அதற்கு விலை. அதிகாரிகளாக வந்து உட்கார வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. பேச்சாளராக வர வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. உட்கார்ந்து கேட்க வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. விலை கொடுக்காமல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. வாடகை வீடா விலை, சொந்த வீடா விலை. ஃப்ரிட்ஜ்ல திறந்த உடனே குளிர் தண்ணீர் வேண்டுமா, விலை. வெறும் விலை, வெறும் பொருளால் வராது. You have to give your time, your energy. இது எல்லாம் தான். அடுத்தது சொன்னார், அடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும்னு போட்டுட்டு இருக்கோமே, உனக்கு நீயே என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் என்று ஒவ்வொருவரிடத்திலும் கேள் பருவேன் என்றார். உங்களுக்கு என்று என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் ஐயா? 60 வயது, இன்னும் 30 ஆண்டுகள் வாழ்வதற்கான உடல் இருக்கிறது. என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் வாழ்வதற்கு? வாழ்க்கை 60 வயதில் முடிந்து போகுமா? 65 வயதில் முடிந்து போகுமா? கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்கான ஒவ்வொரு வினாடிகளிலும் நமக்கு திட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை நான் ஃபுட் டேபிள்ல எடுக்கிறேன். என்னோடு பேசுற ஒரு ஃபுட் டேபிள்ல எடுக்கிறேன் நான். இவர் சொன்னதுதான் அதை விட பயங்கரமானது. இவர் ஒரு வானவியல் நிபுணர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கே போக வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள், எங்கே இருக்க வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் அந்த விஷயங்கள் உங்களை வந்து சேரும். இதோ புத்தக கண்காட்சிக்கு வர வேண்டும், பர்வீன் சுல்தானா பேச்சை கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள். உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. பலருக்கு அந்த விஷயங்கள் இல்லை. அவர்கள் புத்தகம் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். என்ன யாருக்கு முடிவு செய்தார்களோ, என்ன ப்ரிஃபரன்ஸோ அது அவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ்? என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? நல்ல விஷயங்களை கேட்பது. நல்ல விஷயங்களை கேட்பது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். நல்ல விஷயங்களை படிப்பது என் ப்ரிஃபரன்ஸ். படித்து இது சரியில்லை என்பதற்காக அந்த புத்தகத்தை தவிர்ப்பது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். சாலையை கிடக்கின்ற பொழுது தாயின் கையை குழந்தை பிடித்துக் கொள்வது போல் நான் புத்தகங்களின் கரங்களை எப்பொழுதும் பிடித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னை ஆபத்து இல்லாமல் அவை சாலைகளை கடக்க வைக்கின்றன. ஒருவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது. பணிவு என்பது ஆயுதம் என்று என் புத்தகம் சொல்லிக் கொடுத்தது எனக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் இது? நான் வந்த அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்துறேன். இந்த டொரண்டோல நடந்த விஷயத்தை நிறுத்திட்டு நான் இதை சொல்றேன். பணிவு என்பது ஆயுதம். இதோ சின்ன குழந்தைகள் இருக்கிறீங்களே, ஸ்கூல்ல லெட்டர் எழுதுறீங்களாப்பா? லீவ் லெட்டர் எழுதுறீங்களாப்பா? மனப்பாடமா தெரியுமே நமக்கு தான் லெட்டர். சொல்லுங்க, போலீஸ்கார கூட சொல்லலாம். என்ன லெட்டர் சார்? ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ், I want you to leave the college for 2 days. ஏதாவது எழுதிடணும். சரி, எழுதிட்டு நீங்க அமைதியா இருங்க, என் தலைமுறை அமைதியா இருங்க. இந்த சின்ன குழந்தைகள் கிட்ட கேட்கிறேன், கீழே என்னப்பா எழுதுவ? யுவர்ஸ் ட்ரூலி. நாம என்ன சார் எழுதுவோம்? போயிடுச்சு சார். எவனும் எழுதுறது இல்லை. யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. ஏன்னா ஈ முன்னால வருமா, ஐ முன்னால வருமானு பிரச்சனை. எழுதுறது இல்லை சார். ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி. அந்த டபுள் எல் வருமா, ஒரு எல் வருமான்னு தான் பிரச்சனை. பணிவு என்பது ஆயுதம் தெரியுமா? சில விஷயங்களுக்கு பணிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வந்தது, பணிந்து கொண்டோமா இல்லையா? பணிந்து கொண்டவர்கள் உயிரோடு இருக்கிறோம். பயந்து கொண்டவர்கள் பணிவோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். சில விஷயங்கள் எதிர்க்கத்தக்கன, சில விஷயங்கள் பணியத்தக்கன. பணிவு என்பதும் ஒரு ஆயுதம் தான் என்று இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்று புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது.
டீச்சர்ஸ் எல்லாம் பகைக்க கூடாது தெரியுமா? போலீஸ்காரங்களையும் பகைக்க கூடாது, வக்கீல்களை பகைக்க கூடாது, டாக்டர்ஸை பகைக்க கூடாது. ஏன் பகைக்க கூடாது? பிளக்க பிடுங்கி விட்டுருவாங்க. பயந்து இருக்கணும். எனக்கு அவ்வளவு கோபம் இருந்தது என் டீச்சருக்கு முன்னால. பகைக்கவே இல்லையே. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். பகைக்க கூடாது. நீங்கள் உயர்ந்தவர்கள்னு காட்டிடும். பணிவா இருக்கணும். அரச குணம் தெரியுமா பணிவு என்பது? இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தரவே இல்லை. வானவியல் நிபுணர் ஒருவர் உட்கார்ந்துட்டு எனக்கு சொல்லி தருகிறார். மா, வானத்துல பிரபஞ்சம் பெருசுமா, வானம் ரொம்ப பெருசு, உலகம் ரொம்ப சின்னதுமா. அவர் இப்படிதான் காட்டினார் உலகத்தை. உலகம் ரொம்ப சின்னதுமா, வானம் ரொம்ப பெருசு. நாங்கள் அந்த வானத்தில் டெலிஸ்கோப் வச்சு அந்த நடவடிக்கைகளை ஆராயும் பொழுது 1 இன்ச்சு இடத்தை எனக்கு கொடுத்தாங்க. 1 இன்ச்சுன்றது ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் ஆராய்ந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். நீ லிட்ரரியாக அதை மாற்றி மக்களுக்கு சொல்கிறியா? சொல்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குமா. நடுவில் கருப்பாக ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பிளாக் ஹோல்னு பேர். பிளாக் ஹோல். வானத்தில் சில நடவடிக்கைகள் வரும். அப்போ நட்சத்திரங்கள் அந்த பிளாக் ஹோல்குள்ளே போயிடும். பிளாக் ஹோல்குள்ளே போயிடுச்சுன்னா அது வெளியில் வராது. ஏன்னா பிளாக் ஹோல் கிட்ட இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கான ஆயுதமோ பயிற்சியோ வானவெளியில் யாருக்குமே இல்லை. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். சில கற்கள் பிளாக் ஹோலில் போயிடுச்சு. அதே கவனிப்பு இருக்கும் பொழுது வானத்தில் வேறு ஒரு சின்ன நடவடிக்கை. அந்த நடவடிக்கைகள் உருண்டு சில நட்சத்திரங்கள் வந்தன. அந்த நட்சத்திரங்கள் அந்த இடத்தில் ஒரு சிறிய அதிர்வை கொடுத்தன. அந்த அதிர்வு கொடுத்தவுடன் பிளாக் ஹோலுக்குள் சென்ற சில நட்சத்திர கற்கள் வெளியேறின. சொல்லிட்டு சொன்னார், ஒரு இருட்டு பள்ளத்திற்கு நட்சத்திரங்களை உள்ளிழுக்கக்கூடிய முரண் சக்தி இருக்கிறது என்றால் இருட்டு பள்ளத்திற்குள் சென்றுவிட்ட நட்சத்திரங்களை மீண்டும் வெளியில் கொண்டு வருவதற்கான ஆற்றல் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு என்பதனை அந்த மக்களுக்கு போய் சொல். அந்த நட்சத்திரங்கள் தான் புத்தகங்கள். உன்னை இருட்டு பள்ளத்தில் இருந்து வெளியில் கொண்டு வரும் ஆதிமரம் அது. அந்த ஆதிமரத்தில் தான் வேர்களாக அந்த ஆதிமரம் நின்று நமக்கு காய் தருகிறது, கனி தருகிறது, நிழல் தருகிறது. இந்த இயற்கையை காப்பாற்றி உயிர் தன்மையை நமக்கு மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதி மரம் புத்தகங்கள். இந்த புத்தகத்துக்கு அத்தனை பேரை எழுந்து நின்று ஏன் மரியாதை கொடுத்தோம்? ஒரு சிறிய புத்தகத்துக்கு. ஏனென்றால் ஏதோ அதை வாசிக்கின்றவர்கள் இருட்டு பள்ளத்திற்குள் போன நட்சத்திரங்களாக இருந்தவர்கள் வெளியேற்றிவிட்டார். ஆகாய வாசம் என்று வேறு பெயர் வைத்திருக்கிறார். வாசித்துதான் பார்ப்போமே. நான் ஒரு விஷயத்தை சொல்லவா? நாம் எல்லோரும் வேட்டைக்காரர்கள் தான். நாம் எல்லோரும் வேட்டைக்காரர்கள் தான். யாரும் இந்த உலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் துறந்தவர்கள் இங்க யாரும் கிடையாது. எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவிற்கு வேட்டையாடி செல்கிறோம். நம் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்கிறோம், நம் வீட்டை வளப்படுத்திக் கொள்கிறோம், நம் உறவுகளை வளப்படுத்துகிறோம், நம் நாட்டை வளப்படுத்துகிறோம். பாருங்க, ஒரு காட்சியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு காட்சி என் வாழ்க்கையை அதிர வைத்த காட்சி. இந்த புத்தகங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பெருமக்களே. இந்த விருதுநகர்ல போட்டிருக்காங்கல்ல இந்த புக்ஸ், ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையை காவு கேட்குதுன்னு சொன்னாங்க யாரோ. நான் பதிப்பகம் நடத்தியவள், எனக்கு தெரியும். ஒவ்வொரு பதிப்பாளருக்குமான வேதனை அது எழுத்தாளருக்கான வேதனை அல்ல. ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய காவு கொடுத்தால் ஒழிய அவர்கள் ஒரு புத்தகத்தை பதிப்பகத்திலிருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. இன்றிலிருந்து ஒன்றை மட்டும் நாடியில் பிடித்து செல்லுங்கள். இலவசமாக இந்த புத்தகத்தையும் வாங்காதீர்கள், காசு கொடுத்து வாங்குங்க. சரஸ்வதி இல்லை, கொஞ்சம் லட்சுமியை செலவு பண்ணுங்க. செலவு பண்ணி அந்த சரஸ்வதியை வீட்டுக்கு கூட்டுவாங்க. நான் பார்க்கிறேன்
ஒரு ஆளினுடைய ஒரு சிறிய இதில் தான் பார்த்தேன். என் பையன் தான் சொல்லுவான், அம்மா உனக்கு மட்டும் நல்ல நல்ல மெசேஜாக வருதேம்மா. ஏமான், நான் நல்ல மெசேஜை பார்த்தா நல்ல மெசேஜே வரும், பாடாவதியான மெசேஜ் பார்த்தா பாடாவதியான மெசேஜே வரும். அதான் ரகசியமே. எதை பார்க்குறியோ தொடர்ந்து அது வரும். 10 செகண்ட் தொடர்ந்து எதை பார்க்குறியோ அதுவே வரும். அது முடிவு செய்ய நீ எதை பார்க்கணுன்ட்டு. நான் பார்க்க சொல்லுவேன், இது காட்டு என்று நான் சொல்லுவேன். அப்படி நான் பார்த்த ஒரு காட்சி, ஒருத்தர் அப்படி நடந்து போகிறான், ஒரு பாறை, அந்த பாறையில் உட்காந்து இந்த மாதிரி இந்த குழந்தை வந்ததில் ஒன்று மரத்தை போத்திக்கிட்டு வந்தது, அந்த மாதிரி மரத்தை போத்திக்கிட்டு அவன் உட்காந்துட்டான். ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டான். அங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா. அது ஒரு மரத்தை காட்டுது. அந்த மரத்தில் பெரிய பெரிய பறவைகள் வந்து உட்காருது. அப்படியே வந்து உட்காந்த ஒரு பறவை மறுபடியும் எழுந்து போய் ஆற்றுலேருந்து ஒரு மீனை எடுத்துகிட்டு வந்துடுச்சு. எடுத்துகிட்டு வந்து இப்படி உட்காருது. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, வாயிலேருந்து காலுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு என்னமோ தோணிருச்சுங்க. இப்படி பார்க்குது இந்த மீனை. மறுபடியும் கால்லையே எடுத்துகிட்டு போய் நடு ஆத்தனை போட்டு வந்துருச்சு. இந்த ஆள் இல்லை, இந்த கேமரா வச்சுருந்தவன், அவன் டக்குன்னு அதை தண்ணிக்குள்ளே போட்டான் அந்த கேமராவை. அந்த மீன் என்ன ஆச்சுன்னு நான் பார்த்தேங்க. நீங்களும் போட்டிங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். உள்ளே போன அந்த மீன் அப்படி மேலே இப்படி உள்ளே போயிடுச்சு. சிறல்லுன்னு உள்ளே போகுது. என்னன்னு தெரியல, ஒரு சிலுத்துக்குது. அப்படியே மேலே இப்படி பறந்து வருது. இப்படி பறந்தது இப்படி நிற்குது. நடுவில் மேலே வரல, உள்ளதான் காட்டுறான் அந்த கேமரா. நதியில் அப்படி ஒரு சிலுத்துச்சிங்க. அதனுடைய வயிற்றின் பின்பகுதிகளிலிருந்து முட்டைகளாக வருது. இப்படி ஒரு காட்சிங்க. அந்த பறவை நமக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் மீன் சாப்பிடுவேன், ஆனால் தலைமுறையை சாப்பிட மாட்டேன். நாம் எவ்வளோதான் வேட்டையாடிக்கலாங்க, இந்த சமூகத்துக்கு ஏதாவது விட்டுட்டு போனோம்ல. மரம் சா மருந்து கொளோம், ஆணிவரை எடுத்து அதை அரைத்து எனக்கு மருந்தாக கொடுத்தால் நான் வாழ்கிறேன் என்றால், நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தை சாக விடமாட்டேன் என்று சொன்ன பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. அந்த ஆதிமரமான புத்தகங்களை காப்பாற்றிக் கொள்வோம். தமிழனுக்கு புத்தகங்கள் தான் அடையாளம், தமிழ் மொழிதான் செம்மொழி, தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு. குறளை தூக்கி பிடிப்போம். சங்க இலக்கிய, காப்பிய, சிற்றிலக்கிய, நவீன இலக்கியங்களை வாசிப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.